ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஜெனின் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் நம்பர் 17 காதக்கிணறுல இது ஒரு 3 BHK ஹை சீலிங் ஹவுஸ். இது ஆக்சுவலாக 4 months பேக் நம்ம வாஸ்து பூஜை போட்டிருந்தோம். அதுக்கடுத்து வீடியோ போடுறதுக்கு உண்டான டைம் கிடைக்கல. அதனால் ஒரு 4 months ஒர்க்கோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எனக்கு ஸ்டேட்டஸ் என்னன்னு போட்டு அனுப்புகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பொறுமையாக பாருங்கள். ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நம்ம போடுறோம். இது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், 2100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 3 பெட்ரூமு, கிச்சன், ஹை சீலிங் ஹால், டைனிங், அப்போ சர்வீஸ் ஏரியா, காம்பவுண்ட் எல்லாமே வந்துடும். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வர்றது எல்லாமே வந்துடும். ஸோ ரீசெண்டாக இதுக்கு நிலவாசல் பூஜை வச்சுருந்தோம். இந்த வீட்டுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த வீட்டில் எல்லாமே தேக்கு தான். ஜன்னல், பெட்ரூம் டோர்ஸ், தலைவாசல் டோர்ஸ், பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே தேக்கு தான் வித் மெலமன் பாலிஷ். ஸோ இந்த வீடு ரொம்ப ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம காதக்கிணறுல இருக்குது. அதுக்கு நேர் பேக் சைடில் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 200-250 meters வரும். பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பூஜையில் ஒரு சிறப்பு என்னென்னா, நம்ம வாஸ்து பூஜை பண்ண அன்னைக்கு, நிலவாசல் பூஜை பண்ண அன்னைக்கு சரியான முகூர்த்தம். ஸோ எப்போவும் நம்ம ஃபேமிலியாக பண்ணுவோம். ஃபேமிலி எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் கொத்தனார் தான் பண்ணுறதா இருந்தது. என்னடா நம்ம தனியாக கும்புறோமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் நம்மளோட நெய்பர் ஒரு 8th வீடு, ஆக்சுவலாக நம்ம கட்டிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்டோட 8th வீடு சேட்டு, இவர் வெயிட் பண்ணிக்கிருந்தார், வெளியில் பார்த்துக்கிருந்தார் என்ன பண்ணுறோன்னு. சாமி கும்பிட வரீங்களான்னு அவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டோட நிலவாசல் பூஜையில் அவர் கலந்துக்கிட்டதில் அவ்வளோ சந்தோஷம். அவருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். யூஸ்வலாக நம்ம ஜெனின் பில்டர்ஸ் ஃபேமிலியிலேருந்து பண்ணுவோம். இல்லைன்னா கஸ்டமர்ஸ்க்கு கட்டி கொடுக்குறதுனா கஸ்டமர்ஸ் பூஜை பண்ணுவாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நெய்பரை சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு பண்ணோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருக்கும் இது ஆச்சரியமாக இருந்தது, என்னடா வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு. நல்லா கலந்துக்கிட்டார். நல்ல மனிதர். நம்ம இங்கே வீடு கட்டி ஃபஸ்ட்டு நம்ம வாஸ்து பண்ணாலே வாலண்டியரை உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, செய்வோம், செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன நல்ல மனிதர். ஸோ அந்த மாதிரி மனசு இன்றைக்கி மனிதர்கள் அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். வலியக்க வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டமான காரியம். அதுக்கு வலியக்க உதவி செய்கிறேன்றது பெரிய விஷயம். அதனால் அவரை சிறப்பு நான் கூப்பிட்டு சிறப்பாக செஞ்சோம். நல்லா இருந்தது. ஸோ அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்க்ரீட் போட்டோம். அதுக்கடுத்து நிலவாசல் வச்சு கொஞ்சம் ஒரு 1 week கழித்து போட்டோம். பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ன்றது. நம்ம ஆஸ் யூஷுவல் 100% ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஃபுல்லாக பீம்ஸ் வந்துடும். ரூஃப்லேயுமே பீம்ஸ் வந்துடும். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுதான் 2 way ஸ்லாப், 1 way ஸ்லாப்னு சொல்லுவாங்க. ஸோ டன்னேஜ் இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலேயே நம்ம ப்ராம்ப்டாக பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். எலிவேஷன், ஸ்ட்ரக்சர், டிசைன் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இது M20 கான்க்ரீட் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது. ஸோ இது கான்க்ரீட் போட்ட அடுத்த நாள் பாத்தி கட்டி தண்ணி தேக்கி க்யூரிங்க்கு நல்லா செட் பண்ணுறதுக்கு விட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. நம்ம கான்க்ரீட் போட்ட அடுத்த நாளே நல்ல மழை. ஸோ கட்டடமே நல்ல ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கான்க்ரீட் போட்டப்போ மழை பெய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஜெனின் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் எப்போ கான்க்ரீட் போட்டாலும் அன்றைக்கி ஈவினிங் இல்லை அடுத்த நாள் மழை பெய்ஞ்சிடும். ஸோ மேலே ரூஃப் கான்க்ரீட் போட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பிளாஸ்டரிங் ஒர்க்கு ஆரம்பிச்சுக்கிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே ரூஃப் கான்க்ரீட், கிரவுண்ட் ஃப்ளோரில் மற்ற பிளாஸ்டரிங் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். ஸோ நிலவாசல் வச்சதுனால ஜன்னல், மற்ற விண்டோ ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு பூச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீடு நிறைய கஸ்டமர் நம்ம ஜெனின் பில்டர்ஸோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும் பார்க்குறாங்க. நம்ம ஜெனின் பில்டர்ஸில் பேஸ்மெண்ட் வரைக்கும் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு, பேஸ்மெண்ட்லேருந்து மேலே கைப்பிடி ஷவர், பேரப்பட் வால் வரைக்கும் வயர் கட் சேம்பர் பிரிக்கு தான். இந்த கைப்பிடி ஷவருமே 3/4 அடி ஷவர் தான். ஸோ போஸ்ட் பாருங்கள், மேலே கைப்பிடி ஷவர் வரைக்குமே உங்களுக்கு போஸ்ட் வந்துடும். ஃபவுண்டேஷனில் என்ன போஸ்ட் போடுறோமோ அது டாப் மோஸ்ட் டெரஸ் பேரப்பட் வால் வரைக்கும் வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக.
இது வந்து உங்களுக்கு 25 ஃபீட் ரோடு, பக்கா ரெசிடென்ஷியல். அலர்வேல் மெயின் ரோட்லேருந்து ஒரு 200-250 மீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இது வந்து 1 வீக் 10 days பிஃபோர் எடுத்த வீடியோ. ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நெய்பர்ஸும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் கலர்ஸ் மாற்றிக்கலாம், டைல்ஸ் மாற்றிக்கலாம், மைக்கா கலர்ஸ்லாம் மாற்றிக்கலாம். நாங்களும் செலக்ட் பண்ணி வச்சுருவோம், உங்களுக்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ பேமெண்ட் ஷெடியூலு, அக்ரிமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நம்ம யூஸ்வலாக எப்பவும் பண்ணுற மாதிரி. இது 4.35 cents லேண்டு, ஃபுல்லி ஃபர்னிஷ், 100% ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், டிடிசிபி அப்ரூவ்ட், பட்டா இருக்குது, 3 phase EB இருக்குது. ஸோ இது 2100 square feet பில்டப், துளசிதாஸ் நகர் எக்ஸ்டென்ஷன், காதா கிணறுல இருக்குது. ப்ரைஸ் வந்து 1,30 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள். பிடிச்சிருக்கிறவங்க நம்ம ஜென்யூன் பில்டர்ஸ் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.